அன்னைக்கு அந்த அண்ணா கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்படின்னா மேபி இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. 2024 நான் சென்னையில் ரூமில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதே டைம்ல என் பக்கத்து ரூமில் ஒரு அண்ணா இருந்தார். அந்த அண்ணா என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணார். அந்த டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்ததுனால அவர் அமைதியாக போயிட்டார். இவன் தான் நான் கூப்பிட்டு கேட்டேன் என்னாச்சுன்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே இல்லப்பா பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்கிறதுனால நைட் நான் ரொம்ப லேட்டாக தான் தோணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. மார்னிங் நான் ரூமை விட்டு வெளியே எழுந்து வந்து பார்த்தா என் வாசல் ஃபுல்லாக ஒரே தண்ணியா இருந்துச்சு. அதே டைம்ல என் ஹவுஸ் ஓனர் அண்ணாவும் வந்தார். அவர் என்ன பார்த்து உனக்கு விஷயம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் என்ன ஆச்சுன்னா என்ன விஷயம்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவன் இறந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்துக்கும் போது அவர் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். எப்படி நான் இறந்தாருன்னு கேட்டா சூசைட் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஒருவேளை அவர் அதுக்காக தான் என்கிட்ட பேச வந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் என்கிட்ட யாராச்சும் பேச ட்ரை பண்றாங்க அப்படின்னா நான் யாரையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன். இவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் என்ன வேணாலும் சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்கலாம். இது என்னோட தப்பு கிடையாது, அவர் பேசாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கால் கட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். மேபி இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பாரு.